அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. அன்பர்களே, நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் நம்ம சகல விதமான தெய்வ தேவதைகளையும் தாரை வார்த்து குரு முறையில் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற எல்லா நபர்களுக்கும், நம்முடைய சிஷ்யர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது தான். ஆனால் புதிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிறைய நபர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எதற்காக இந்த தேவதைகள் பயன்படும், எதற்காக இந்த தேவதைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கலாம், எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு இந்த மாதிரி தெய்வங்களை பற்றியும் தேவதைகளை பற்றியும் இந்த தாரை வார்த்து கொடுக்கறத பற்றியும் நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. அப்படி சந்தேகங்கள் கேட்கக்கூடிய நபர்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்குமான ஒரு முழு விளக்கப்பதிவாக இந்த பதிவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல்ல, இந்த பூ உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்கு அவர்களுடைய குலதெய்வமோ, இஷ்ட தெய்வமோ, குல முன்னோர்களோ அல்லது அந்த மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வ தேவதைகளோ கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும். ஒரு தெய்வம், தேவதை அல்லது ஏதாவது ஒரு சக்தி நிலை அந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்வியல் சூழலை எதிர்கொண்டு மேல் வருவதற்கு நிச்சயமாக உதவி செய்ய இருக்கும். இதை நிறைய பேர் இயற்கையாகவே அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சாமி, என்னன்னே தெரியல, இந்த கஷ்டப்படுற காரங்களில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், எனக்கு தானாகவே நடக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களில், ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான தெய்வ தேவதைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நம்ம வாழ்க்கைக்குள்ளே அவங்க அடுத்தடுத்த வழிகாட்டுறதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தெய்வ தேவதைகள், அதாவது இப்போ சமூக ஊடகங்களில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு தெய்வத்தையோ அல்லது தேவதையோ அல்லது சக்தியோ வச்சுக்கிட்டு அதை மட்டுமே ட்ரெண்ட் பண்ணி, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு குட்டிச்சாத்தான் அப்படின்னா அதை மட்டுமே ட்ரெண்ட் பண்ணி அது மட்டும்தான் நல்லது செய்யும், அது என்ன வேணாலும் செய்யும் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி கருங்குட்டி சாத்தான்னா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. வராகினா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எல்லோரும் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. மோகினின்னா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, மனிதர்களுக்கு மிக சிறப்பான விஷயங்களை செய்யக்கூடிய, அதே சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ இந்த பூ உலக வாழ்க்கைக்கு அந்த விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடிய சக்தி நிலைகள் இவற்றையெல்லாம் தாண்டி நிறைய விதமான சக்தி நிலைகள் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் இந்த சக்தி நிலைகளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகையறாக்குள்ளே பிரித்து வச்சுருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு கீழ்நிலை ஆத்மா, கீழ்நிலை ஆத்மாவுக்கு அப்புறம் ஒரு புண்ணிய ஆத்மா, புண்ணிய ஆத்மாவுக்கு அப்புறம் காவல் தெய்வங்கள், காவல் தெய்வங்களுக்கு அப்புறம் வேதாளங்கள், பூதங்கள்ன்ற சக்திகள், அதுக்கப்புறம் எச்சனிகள், மோகினிகள், டாகினிகள், அதுக்கப்புறம் தெய்வங்கள், அந்த தெய்வத்துக்குள்ளே பெருந்தெய்வங்கள், அதை தாண்டி மாந்திரிகத்துக்கு பயன்படக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு நிறைய விதமான சக்தி நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்காங்க. அதை முறைப்படி வம்சாவளியாகவோ அல்லது குரு பாரம்பரிய முறைப்படியோ அவற்றை ஆவாகனம் செய்து அல்லது அவற்றை பயன்படுத்தி மக்கள் எப்படி நன்மை பெறலாம் அப்படிங்கிற சில விஷயங்களையும் சொல்லி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த மந்திர சாஸ்திரத்தில் வரக்கூடிய, மாந்திரிகத்தில் வரக்கூடிய தெய்வ தேவதைகளை உபாசனை செய்வதும் தெய்வ தேவதைகளை தாரை வார்த்து வாங்குவதும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த வித்தைகளை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி உண்மையாகவே நிறைய விதமான தெய்வங்கள், தேவதைகள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெயர் சொல்லக்கூடாத தெய்வங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு பேர் சொல்லி இந்த தேவதை இதை பண்ணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னோம்னால அதை பிடிச்சி எல்லாருமே ட்ரெண்டாக்கி விட்ருவாங்க. அதனால் நான் நிறைய தெய்வ தேவதைகளுடைய பேர்களை நான் வெளியே சொல்கிறதில்ல. அதனால் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி யக்ஷினிகளாக இருக்கட்டும், மோகினிகளாக இருக்கட்டும், டாகினிகளாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விதமான சக்தி நிலைகள் மனிதர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சு கிடக்கு. அப்போது அந்த மாதிரியான சக்தி நிலைகளை சரியான முறைப்படி ஒரு நபருக்கு அவருடைய குலதெய்வம் என்ன சொல்லுது, குல முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய பிராப்தம் என்னவாக இருக்குது, அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தோட நிலை என்னவாக இருக்குது, அவர்களுடைய குல பாரம்பரியம் என்னவாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியான ஒரு தெய்வத்தையோ அல்லது தேவதையோ உபாசனை செய்வதன் மூலமாக, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குரு கிட்ட குரு முறைப்படி தாரை வார்த்து பெறுவதன் மூலமாக வாழ்வின் மிக மிக அளப்பரிய விஷயங்களை நம்ம அடைய முடியும்.
உண்மையாகவே சொல்லப்போனால் வெளியில் தெரியாத நிறைய நபர்கள் இந்த தெய்வ தேவதைகளின் மூலம் இன்றளவும் பயன்பட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான தெய்வ தேவதைகள் மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவர்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் எல்லா விதமான விஷயங்களையும் செய்து சாதித்து கொடுக்கக்கூடிய அளவில் கூட இந்த தெய்வ தேவதைகளுடைய சக்திகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு குறி சொல்கிறதுக்கு, அருள்வாக்கு சொல்கிறதுக்கு, தொழில் முறையாக நான் மாந்திரிகத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு அதுக்கு தகுந்த தெய்வங்களோ அல்லது அஷ்டகர்மங்கள் செய்யக்கூடிய தேவதைகளோ இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வசியம் மட்டும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த தெய்வங்கள் தேவதைகள் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 4 கெட்ட விஷயங்களை மட்டும் நான் செய்யணும்னா அந்த விதமான விஷயங்களை செய்கிறதுக்கும் தெய்வ தேவதைகள் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே உண்மையான தெய்வ தேவதைகள், உண்மையான சக்திகள் கொண்ட தெய்வ தேவதைகள், நல்லா தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்வியல் சாதாரண ஒரு மனிதன் தன்னோட வாழ்வில் என்ன தேவை, பொருளாதாரம் தேவை, தான் செய்யக்கூடிய தொழிலில் பெரும் முன்னேற்றம் தேவை, அவனுடைய குடும்ப நலன் தேவை, அடுத்தடுத்து போகக்கூடிய வளர்ச்சி தேவை, அதற்கு உண்டான நிறைய தெய்வ தேவதைகள் இருக்குது. அதெல்லாம் பேர் சொல்ல முடியாது. ஆனால் எண்ணிக்கை இல்லாத தெய்வ தேவதைகள்லாம் இந்த மாதிரியான காரியங்களை அன்றாட வாழ்க்கைக்கு மனிதர்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்து கொடுக்கக்கூடிய தெய்வ தேவதைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் என்னென்னா இந்த லாட்ரி விஷயங்களுக்காக தேடிட்டு இருப்பாங்க. அந்த விஷயங்களை மட்டுமே சொல்லக்கூடிய தெய்வ தேவதைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு, அதாவது இது பேராசை தூண்டுவதற்கான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியும் சக்திகள் மனிதர்களுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த லாட்ரி, இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பணம் போட்டு எடுக்கும்போது அதற்கு உண்டான வழிமுறைகள், சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, மார்க்கெட் அப்போ ஏறுமா இறங்குமா, என்ன சொல்லும், ஏது சொல்லும் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் கேட்பாங்க. அது அந்தந்த தெய்வங்கள் அல்லது அந்தந்த தேவதைகள் எப்படி வழிகாட்டும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களுடைய அனுபவம், பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய சில ரகசியங்கள். அதனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், அது எனக்கு பெரிய அளவில் எனக்கு வெற்றியை தரணும், ஒரு பெரிய அளவில் என்னுடைய தொழில் முழுமையாக நிற்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரி வாழ்வியல் தேவைக்கு அதாவது இந்த மந்திர சாஸ்திர கலையே, இந்த மாந்திரீக கலையே எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த மனிதர்களுடைய அன்றாட வாழ்வில், அன்றாட இயல்பில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை, அவர்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்து கொள்வதற்காகவும், வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி இந்த பூவுலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் திருப்தியாகவும், அதே சமயத்தில் பாவ புண்ணியங்களுக்கு பயந்து சரியான விதத்திலையும் இந்த தெய்வ தேவதைகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தை காண்பதற்காகத்தான் இந்த வித்தைகளும், இந்த ஆவாகனம் செய்யக்கூடிய நிறைய விதமான வழிமுறைகளும், இந்த தெய்வ தேவதைகளுடைய ரகசியங்களும், அவற்றை வழிபடக்கூடிய முறைகளும், அவற்றை உபாசனை செய்யக்கூடிய விஷயங்களும் சித்தர்களாலும் ஞானிகளாலும் நம்முடைய முன்னோர்களாலும் கொடுக்கப்பட்டது. அதுதான் உண்மை. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த தெய்வ தேவதைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய துணைக்காக, நம்முடைய உதவிக்காக அழைத்து உதவிகளை பெற்று கண்டிப்பாக அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி செல்லலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாக்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சில விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தெய்வத்தை பண்ணால் இது வரும், இந்த விஷயத்தை பண்ணால் இது வரும், குட்டிச்சாத்தனை வாங்கினா அது கிடைக்கும், குரலியை வாங்கினா இது கிடைக்கும், மோகினியை வாங்கினா இது கிடைக்கும், யக்ஷினியை வாங்கினா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சில விஷயங்களை மக்களுக்கு வெளிக்காட்டி இதன் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும், இதன் மேல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்க. ரெண்டாவது என்னென்னா, இது இந்த சக்திகள்லாம் ஏதோ கடையில் விற்கிற பொருள் போலவும், அல்லது ஏதோ ஒரு எங்கேயாவது கடந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்துக்குள்ளே கொண்டு மக்களுக்கு இந்த மாதிரியான சக்திகளை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய நம்பிக்கையோ அல்லது மிகப்பெரிய இது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாம், அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே குறைச்சி இதெல்லாம் என்ன எச்சனி தானே, மோகினி தானே, குரலி தானே, குட்டிச்சாத்தான் தானே அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மொத்தமாக அந்த சூழல் தான் உருவாயிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் நினைக்கிற மாதிரி இந்த சக்திகளோ, இந்த தெய்வ தேவதைகளோ, அது எதுவாக கூட இருக்கட்டுமே, சாதாரண விஷயங்கள் கிடையாது. சாதாரணமாக அவைகள் கைகளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு தெய்வமோ தேவதையோ அல்லது ஏதாவது ஒரு சக்தியோ அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக வரணும்னா அவர்களுடைய கர்மா முதல்ல இடம்
கொடுக்கணும், முதல்ல இந்த தெய்வத்தால் தேவதையால் இந்த நபருடைய வாழ்க்கை இப்படி மாறும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் முழுமையாக அந்த தெய்வத்தினுடைய தேவதையினுடைய பூரண அருள் கிடச்சி அந்த தெய்வ தேவதைகளாலுடைய இவர்களுடைய வாழ்க்கை மாறும். மற்றபடி ஈஸியாக கிடச்சிரும், சுலபமாக கிடச்சிரும், இதுதானே அதுதானேன்னு மக்கள் யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் அல்ல இந்த தெய்வ தேவதைகள். அது குரலியாக இருக்கட்டும், குட்டியாக இருக்கட்டும், யக்ஷினியாக எதுவாக கூட இருக்கட்டும், யக்ஷினி மோகினி எது வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. இது ஒவ்வொருத்தருடைய குலம், ஒவ்வொருத்தருடைய குலதெய்வம், ஒவ்வொருத்தருடைய முன்னோர்களுடைய விஷயம், ஒவ்வொருத்தருடைய கர்மத்துடைய வீரியம், இதை எல்லாத்தையும் தான் வச்சு முறையாக அந்த தெய்வமோ தேவதையோ உங்கள் கையில் வந்து உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறணும், அதற்கு ஒரு குருநாதர் காரணமாக இருக்கணும், அல்லது அதற்கு உங்களுடைய பக்தியோ நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த தெய்வத்தின் தேவதையின் மீது அன்போ காரணமாக இருக்கணும். அப்படிங்கிற அந்த அமைப்புகளோடு நீங்கள் பயணம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான உண்மையான உங்களுக்கு பயன் தரக்கூடிய சக்தி நிலைகள் உங்கள் கையில் கிடைக்கும். மற்றபடி ஈஸியாக கிடைக்கும், சுலபமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் தேடி போக 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 என்ன ஆகும்னா வெறும் ஏமாற்றங்களும், அதே சமயத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லா இடத்துலையுமே இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனநிலைக்குள்ளே போய் இந்த தேடல்லேருந்து வெளியே போகிறதுக்கு உண்டான சூழல் தான் உருவாகும். சொல்லப்போனால் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திலேயே சகல விதமான தெய்வ தேவதைகளை தாராவாரத்து கொடுத்துட்ருக்கோம், நிறைய நபர்களுக்கு கொடுத்துருக்கோம். குறி சொல்கிறதுக்கு, அருள்வாக்கு சொல்கிறதுக்கு, அதே மாதிரி அஷ்டகர்மா விளையாடுறதுக்கு, வசியம் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தொழில் முறையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கு, ஒரு கடை, தொழில் நிறுவனம், இந்த மாதிரியான நிறைய நபர்களுக்கு நம்ம தெய்வங்களையும் தேவதைகளையும் நம்ம தாரை வார்த்து கொடுத்துருக்கோம். அது நம்ம யூடியூப் பதிவுகளையும் நிறைய நம்ம போட்டிருப்போம். ஆனால் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா 18 நாள் ஆகும், 48 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகுங்கிறதுலாம் நேரம் கிடையாது. ஒரு தெய்வம் அல்லது தேவதை அது உண்மையாக நம்ம ஆவாகனம் பண்ணி நம்ம கையிலேருந்து அவங்களுக்கு தாரை வார்த்துனாலே அடுத்த நொடியிலிருந்து அது அவர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது தொழிலுக்காக இருக்கட்டும், மற்ற என்ன காரணத்துக்காக கூட இருக்கட்டும், அடுத்த செகண்ட்லேருந்தே அதை அவங்களால உணர முடியும். அந்த தெய்வமோ தேவதையோ கூட இருக்கிறத உணர முடியும். ஆன்மீகத்தில் மாந்திரிகத்தில் ஏற்கனவே இருந்தவங்களாக இருந்தால் அந்த தெய்வ தேவதைகளோடு உடனுக்குடனே தொடர்பு கொள்ள முடியும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் இல்லை, நான் வெறும் தொழிலுக்காகத்தான் வாங்குகிறேன், என்னுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வாங்குகிறேன்ற சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு 2-3 நாளையே அந்த வருமானம், அந்த பிஸ்னஸுடைய குரோத் இருக்கிறது தெரியும். அந்த மாதிரி பலன் தரக்கூடிய உண்மையான விஷயங்களை, உண்மையான சக்தி நிலைகளை ஒருவர் பெறுவதற்கு எவ்வளவு விஷயங்களை அவர்கள் செய்ய வேணும். அப்போ அதை பற்றின தேடல் இருக்கணும், அதை பற்றின புரிதல் இருக்கணும், உண்மையாகவே தேடணும், அதற்கு உண்டான பொருளாதார விஷயங்களை அவங்க சரி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய குலதெய்வம், இஷ்டதெய்வ குலமுன்னோர்களுடைய அனுமதி பெற்று தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு அனுமதி கிடைக்கணும். இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தான் ஒரு சக்தி நிலை இன்னொருத்தர் கைக்கு போகுது. அப்படிங்கும்போது இவற்றையெல்லாம் சாதாரணம், இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும், இதெல்லாம் மிக சுலபமாக நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கோட்பாடில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது இந்த தெய்வ தேவதைகளோ நமக்கு உதவி செய்யக்கூடிய சக்தி நிலைகளோ பொய் அல்ல, அவை ஒரு மாயை அல்ல. ஆனால் இதெல்லாம் இப்படி கிடச்சிரும், இதெல்லாம் சீக்கிரமாக கிடச்சிரும், இதெல்லாம் அப்படியே கையில் சுலபமாக கிடச்சிரும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எண்ணம் தான் மாயை.